அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்னென்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட வேலைவாய்ப்பு பற்றி ஒரு அறிவிப்பு தான். இந்த அறிவிப்பு 2025 ஏப்ரல் 6ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் டி பணியிடத்துக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இதை பற்றி ஒரு சின்ன செய்தியை நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். என்னென்ன பணியிடங்கள் இருக்குது, அதுக்கான வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்ன, மேலும் அதற்கான விண்ணப்பம் செய்வது எப்படி, அதுக்குரிய தேர்வு நடைமுறைகளை பற்றி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பில் என்னென்ன காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஃபஸ்ட்டு ஜோப்தார்னு ஒரு பதவியிடம், 2வது அலுவலக உதவியாளர், 3வது வீட்டு உதவியாளர், 4வது ரூம் பாய் அப்படின்ற பதவிகளுக்கு நேரடி தேர்வின் மூலம் தெரிவு செய்வதற்கான இணையதள வழிகாட்டு மூலம் வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு அலுவலக உதவியாளர் தெரியும், கண்டிப்பாக நிறையா பேர் ஏற்கனவே எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்க. வீட்டு உதவியாளர் தெரியும், ரூம் பாய் தெரியும். சிலருக்கு ஜோப்தார் அப்படின்ற விஷயங்கள் தெரியுமா அப்படின்றது ஒரு தகவலுக்காண்டி சொல்கிறேன். ஜோப்தார் அப்படின்றதுன்னா நீதிபதிகளோட நேரடி உதவியாளர். நேரடினா நீதிபதிகளோடையே எப்போயுமே இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா செங்கோல் ஏந்திட்டு நீதிபதி கூடயே தான் இருப்பாங்க. அவங்க தான் ஜோப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக ஒரு இணையதளத்தை மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட முக்கியமான ஒரு இணையதளமும் கூட. என்னன்னு பார்த்தீங்கன்னா www.mhc.tn.gov.in. இந்த இணையதளத்துக்கு போனீங்கனாலே உங்களுக்கான அனைத்து தகவலும் கிடைக்கும். இந்த பிடிஎஃப்மே அந்த இணையதளத்தில் அவைலபிலிட்டியாக இருக்குது. வாங்க, அடுத்த விஷயம் என்னென்னா, மேலும் என்னென்ன பணியிடங்கள் இருக்குன்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம் பாய், தூய்மை பணியாளர், தோட்டப்பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர் போன்ற 9 வகையான காலி பணியிடங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த 9 விதமான பணியிடங்களுக்கும் ஒரே தகுதி, ஒரே சம்பளம், ஒரே தேர்வு முறையை தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலி பணியிடங்கள். என்னென்ன வகையான காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஜோப்தாருக்கு 12 காலி பணியிடங்கள், அலுவலக உதவியாளருக்கு 137, வீட்டு உதவியாளருக்கு 87, ரூம் பாய்க்கு 4. மொத்தம் 200 வகையான காலி பணியிடங்கள். 200 வகையான காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சம்பள விகித முறையை பாருங்கள். 4 வகையான வேலை வாய்ப்புக்குமே ஒரே சம்பளம் தான் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது 15,700லேருந்து 58,100 வரைக்கும் சம்பள விகித முறை கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த சம்பளத்துக்கூட சில அலவன்சஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகவிலைப்படி, அதாவது டிஏன்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையோருக்கு இதை பற்றி தெரியும் கண்டிப்பாக. டிஏன்றது என்னென்னா, அரசாங்கம் ஒரு வருடத்திற்கு 6 மாதத்து இடைவெளியில் டிஏ, அதாவது டியர்னஸ் அலவன்ஸ், அகவிலைப்படி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. பேசிக் பேலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அகவிலைப்படியாக நம்மளுக்கு அரசாங்கம் கொடுக்கும். வருடத்திற்கு 2 முறை இந்த மாதிரி அறிவிப்பாங்க. அதுபோக வருடத்திற்கு ஒரு முறை ஆண்டு ஊதிய உயர்வும் கொடுப்பாங்க. அப்படி பார்க்க போகிறப்ப நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 முறை ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகள்லாம் இருக்குது. தற்போதைய நிலவரப்படி டிஏ ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 53% கொடுக்குறாங்க. 53% அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை சம்பளம் எவ்வளவு? 15,700லேருந்து 53% அப்படின்றப்ப தோராயமாக ஒரு 7,500 ரூபாய் கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அந்த 7,500 என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட அடிப்படை சம்பளத்தோட கூட்டுறப்ப கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு 22,500லேருந்து 23,000 அப்படின்னு கிடைக்கும். அதன் ஊடாகவே பார்த்திங்கன்னா வீட்டு வாடகைப்படி, மருத்துவப்படி, சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸு, ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸு,
இதெல்லாம் நம்மளுக்கு கூடுதலாக வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம மாத ஊதியமாக கிட்டத்தட்ட ஒரு 23,000 வரைக்கும் நம்ம மாத ஊதியமாக பெறதுக்காக வாய்ப்புகள் வந்து இந்த பணியிடங்களில் வந்து இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த சம்பளம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு சம்பளம் தான். அதனால் இந்த வாய்ப்பை தகுதி உள்ளவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வாங்க, அடுத்து தகுதிகள் சொல்லியிருக்காங்க. தகுதிகள் பார்த்திங்கன்னா வயது வரம்பு ஒவ்வொரு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு வயது வரம்பையும் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதன்படி ஆதி திராவிட வகுப்பினர், ஆதி திராவிட அருந்ததியர் அல்லது பழங்குடி வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, இஸ்லாமியர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச வயதாக வந்து 18 வயதை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச வயது அதாவது 37க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ரிலாக்ஸேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. அதாவது GOMS 91 மனிதவள மேலாண்மைத்துறை தேதி 13/9/2021 படி ஒவ்வொரு பிரிவினருக்கும் 2 வருடங்களை வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்க போகிறப்ப நம்மளுக்கு வந்து வயது வரம்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 39 வயது வரைக்கும் நம்மளுக்கு எலிஜிபிள் வருது. அதுபோக பொது பிரிவினர், இடஒதுக்கீட்டு பிரிவில் வராத நபர்களுக்கு வந்து 32 + 2 34 வயது வரைக்கும் அதிகபட்ச வயது வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதுபோக பணியில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் சில வரன்முறை வந்து சொல்லியிருக்காங்க. பணியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் என்றால் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணி அல்லது தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியில் முழு நேர பணியாளராக அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தகுதியான் பருவத்தினர் அல்லது தகுதியான் பருவம் நிறையடையாதவர்கள், அவங்களுக்கும் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அதாவது யாராக இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 வருஷ காலம் வந்து தகுதிக்கான் பருவம்னு சொல்லுவாங்க. அந்த தகுதிக்கான் பருவத்தை முடித்தா தான் நம்ம வந்து பெர்மனன்ட் சர்வெண்ட். அது வரைக்கும் நம்ம வந்து டெம்பரவரி சர்வீஸில் தான் நம்ம வந்து வச்சுருப்பாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட தகுதிக்கான் பருவத்தினர் அல்லது தகுதிக்கான் பருவம் நிறைவடையாதவர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 18 ஆகும், அதிகபட்சம் 47 + 2 49 ஆகும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா குறிப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது மற்றவர்கள், மற்றவர்கள் அதாவது ஆதி திராவிட வகுப்பினர், ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர்கள் தவிர, அதாவது அவர்கள் அல்லாமல் எவரேனும் மத்திய மாநில அரசு துறையில் 5 வருட பணி முடித்திருந்தால் அவர்கள் வயது வரம்பிற்குள் இருந்தாலும் அவர்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னா. அதாவது இடஒதுக்கீட்டு வரம்பு வகுப்பு, அதாவது இடஒதுக்கீடு பெறக்கூடிய வகுப்புகளை தவிர ஜென்ரலாக சொன்னால் பொது பிரிவினர் வந்து இந்த வயது வரம்புக்குள்ளே இருந்து மத்திய மாநில அரசு துறையில் 5 வருஷம் பணி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத்திய மாநில அரசு துறையில் ஒரு 5 வருஷம் பணி முடிச்சிருந்தாலே அவரோட சம்பளம் இன்றைக்கி நிலைமைக்கு இவங்க அறிவிச்சிருக்க 15,700 விட அதிகமாக தான் அவர் வாங்கிக்கிட்டு இருப்பார். அப்படின்றப்ப அவர் இந்த பதவிக்கு வரணுன்ற தேவை ஏற்பட போவதில்லை. சரிங்களா? அவங்கள வந்து தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அடுத்து பார்க்கலாம். அது எல்லாம் அந்த முன்னாள் இராணுவத்தினர், அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மற்றும் தற்காலிக அரசு பணியாளருக்கான விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பிடிஎஃப்பில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் டீட்டெயிலாக அந்தந்த பிரிவுக்கு உட்பட்டு வர்றவங்க பார்த்துக்கலாம். நம்ம முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வித்தகுதியை பற்றி இப்போ பார்க்க போனோம்னா, இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே இந்த கல்வித்தகுதி தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா அரசு பணிக்கும் குறைந்தபட்ச கல்வித்தகுதி நிர்ணயம் பண்ணுவாங்க, அதிகபட்ச கல்வித்தகுதின்னு நிர்ணயமே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு குரூப் டி பணியிடத்துக்கு யூஜி பிஜி முடித்தவங்க
மாஸ்டர் டிகிரி முடித்தவங்கலாம் அப்ளை பண்ணி அதில் வேலைக்கு வந்து வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி இருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதனால் குறைந்தபட்ச கல்வி தகுதி வச்சுருக்கவங்க மட்டும் வேலைக்கு போகிறதுக்கான நிறைய சிரமங்களை வந்து அனுபவிக்கிறாங்க. அதாவது ஹையர் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களோட போட்டி போட முடியல, அவங்களோட திறன் இவங்க திறன் ஒத்து போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ பேர் 10ஆம் வகுப்பு முடித்தவங்க 12ஆம் வகுப்பு முடித்தவங்கலாம் படித்து குரூப் 4 சர்வீஸ்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கான முழுமையான வாய்ப்பை நம்மளால் கொடுக்க முடியல. பொதுவான போட்டி அப்படின்ற இடத்துல அந்த பொது போட்டியில் இவங்களால வந்து சமாளிக்க முடியல. அதை சரி பண்ணுறதுக்காக இந்த வேலைவாய்ப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறைந்தபட்ச கல்வித் தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க, 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்பிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதாவது அப்பர் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ சொல்கிறாங்க, 12th தான். 12th தாண்டி டிகிரி படிச்சிருந்தா அவங்க வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அப்போது வெறும் 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த தேர்வர்களுக்காக மட்டுமே இந்த வேலைவாய்ப்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 9ஆம் வகுப்பில் டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க, இல்லை 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பாங்க, 12ஆம் வகுப்பு படிச்சிருக்க மாட்டாங்க, 12ஆம் வகுப்பும் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க, டிகிரி படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இதில் பொது போட்டிக்கே வேலையே கிடையாது. அதனால் தேர்வு முறையும் பார்த்தோம்னா அவங்களோட திறமைக்கும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் தேர்வுகளும் செயல்முறை தேர்வுகளும் அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இது நல்ல ஒரு விஷயம். இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து எத்தனையோ பேர் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு சரியான வேலைவாய்ப்பு கிடைக்காம இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களாலேயும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு உள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்காக இது நம்ம நினைக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வழிவிடுறதில் மகிழ்ச்சி தான். அடுத்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு பதவிகளுக்கும் வந்து பதவி முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அதாவது இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கு முன்னுரிமை, இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் சமையல் வீட்டு பராமரிப்பு இவற்றில் அனுபவம் இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி ஒவ்வொரு பணிக்குமே சொல்லியிருக்காங்க. வீட்டு உதவியாளர் பணிக்கு முன்னுரிமை, வீட்டு பராமரிப்பு அல்லது உணவு மற்றும் பானங்கள் தயாரிப்பு. அதாவது நம்ம இந்த பணியிடத்தோட நோக்கமே அதான். பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்சியல் ஓஏனா மாண்புமிகு நீதிபதியோட வீடுகளில் பணி செய்வதும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாண்புமிகு நீதிமன்றங்களில் பணிபுரிவதற்கும் ஏற்ற தகுதிகளை பெற்றிருக்கணும் அப்படின்றதான் இந்த முன்னுரிமை அப்படின்றத கேட்டகரியில் நம்மளுக்கு வருது. அடுத்து செல்லத்தக்க இலகுரக வாகனத்திற்கான ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்க வேணும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்மளுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிலர்லாம் வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிருப்பாங்க, தையல் கலை அவங்களுக்கு தெரியும். சிலர் வந்து டிரைவிங் தெரிஞ்சிருப்பாங்க. லேடிஸ்லாம் வந்து 2 வீலர்ஸ்லாம் ஓட்ட தெரியும் அவங்களுக்கு. வீட்டு வேலைகளில் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சிலர் நல்லா சமைக்கக்கூடியவங்கள்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ். இதெல்லாம் வந்து செயல்முறை அடுத்து தேர்வு கட்டணம். பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் மற்றவர்கள் எல்லாத்துக்குமே ரூபாய் 500 வந்து விண்ணப்ப கட்டணமாக விதிச்சிருக்காங்க. எத்தனை பதவிக்கு விண்ணப்பித்தாலும் 500 ரூபாய் தான். இது தவிர மற்ற அனைத்து பிரிவினருக்குமே வந்து முழு விலக்களிக்கப்படுகிறது. அனைத்து பிரிவினர்னால் ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுல வந்து முழு விலக்களிக்கிறாங்க. அதே போல் எல்லா வகுப்பையும் சேர்ந்த 40% டிசபிலிட்டி உடல் குறைபாடு உள்ளவர்களுக்கு வந்து, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்லது ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து முழு விலக்களிக்கிறாங்க.
அடுத்ததாங்க கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தெரிவு செய்யும் முறைகள் அப்படின்னாங்க. அதாவது ரவுண்ட்ஸ் என்னென்ன ரவுண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு, அடுத்து செயல்திறன் தேர்வு, ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, சமைக்க தெரிகிறது, அப்புறம் வந்து வீட்டு வேலைகளில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அப்புறம் வந்து தையற்கலை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகளாக வந்து இருக்கும். அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு 3வது ரன். ஓகேங்களா. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு தான். எழுத்து தேர்வை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களோட அனுபவத்தில் இருக்கக்கூடியது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எழுத்து தேர்வை பாருங்களேன். எழுத்து தேர்வில் வந்து மொத்த மதிப்பெண்கள் 65 கேட்குறாங்க. கால அளவு வந்து 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் வந்து தேர்வு நடக்கும் அப்படின்றாங்க. தேர்வு முறை பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவில் வந்து நடக்க போகுது. அப்ஜெக்டிவ்னால் கோல்குறி வகை 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒன்று நீங்கள் தெரிவு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த தேர்வை பார்த்திங்கனாலும் உங்கள் அந்த வகுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப சிரத்தை எடுத்து நம்ம இதை பார்க்கணும் அப்படின்றதில்ல. அடிப்படையான நடப்பு நிகழ்வுகள், அடிப்படையான கணிதங்கள், அடிப்படையான தமிழ், அடிப்படையான அறிவியல், இதுகளை மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடிப்படையான விஷயங்கள் மட்டுமே போதுமானது. இப்போ பாருங்களேன், பகுதி ஆ பகுதி ஆவணான்னு 2 கொடுத்துருக்காங்க. இதில் தகுதி தேர்வை வந்து பகுதி ஆள வச்சுருக்காங்க. மொத்த மதிப்பெண்கள் 25ஆகவும் குறைந்தபட்ச தகுதிக்கான மதிப்பெண் வந்து 10ஆக வந்து வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா 10 மதிப்பெண் நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து எடுத்தே ஆகணும். அதே மாதிரி பகுதி ஆவணால அடிப்படை அறிவுன்றாங்க. இதை பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் 2ல் எதுனாலும் தேர்வு செஞ்சுக்கலாம். இது 40 மதிப்பெண்கள் மொத்தம். இதுலேயும் 10 மதிப்பெண்கள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து நம்ம எடுக்கணும். இதுலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அவங்க எந்த மொழி அப்படின்னு வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். அவங்க தமிழில் எழுதுகிறனாலும் தமிழில் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதுகிறனாலும் ஆங்கிலத்தை வந்து தேர்வு செஞ்சு எழுதலாம் சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், 23/5/2022 தேதியிட்ட அரசாணை எண் 49 மனிதவள மேலாண்மை துறையின்படி ஆங்கில மொழி பாடம் மட்டுமே படித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ் மொழித்தாள் எழுதுவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. இப்போ அவங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஆங்கிலத்தையே தேர்வு செஞ்சுக்கலாம், தமிழ்லேருந்து விலக்களிக்கலாம். ஓகே. அதே மாதிரி அவர்கள் தமிழ் அல்லது ஆங்கில மொழியை அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்று தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இட்ஸ் ஆப்ஷனல், அவங்களோட ஆப்ஷனல். ஆங்கிலத்தையும் எடுத்து எழுதலாம், தமிழையும் எடுத்து அவங்க வந்து தேர்வு எழுதலாம். இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆங்கில மொழியை தேர்வு செய்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பொது ஆங்கில தேர்வு நடத்தப்படும். ஓகே. இவ்விலக்கு 40% குறைவான குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இது பொருந்தும். அவங்களுக்கும் பொருந்துமா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த மொழியை வேணாலும் தமிழையோ ஆங்கிலத்தையோ மொழியை வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு தேர்வு செஞ்சு கொள்ளலாம். ஆனால் ஆங்கில மொழியை தேர்வு செய்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பொது ஆங்கில தேர்வு நடத்தப்படுமா? இவ்விலக்கு 40%க்கும் குறைவான குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்துமா? இங்கே மேலே நம்ம பார்த்தோம், ஃபீஸ் எக்ஸம்ஷனில் வந்து 40%க்கு மேல் குறைபாடு உள்ளவர்களுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மொழியை தேர்வு செய்ததில் 40%க்கு குறைவாக இருந்தாலும் அவங்க வந்து எலிஜிபிள் தான் அப்படின்றாங்க. சிலபஸ், அதாவது பாடத்திட்டத்தை பாருங்களேன். பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். அடுத்து இங்கே ஆவணா பகுதி ஆவணால நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணிதத்திறன், நான் ஏற்கனவே சொன்னேன், அடிப்படை கணிதத்திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, உணவு மற்றும் பானங்கள் பரிமாறுதல் மற்றும் பொது அறிவு, அலுவலக பராமரிப்பு, அலுவலக பொருட்கள் அல்லது சாதனங்கள் பராமரிப்பு உட்பட பொது அறிவை அறிந்திருத்தல் வேண்டும். இது அந்த எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஒரு விருந்தினரை எப்படி நம்ம வந்து உபசரிக்கிறது, வீடுகளில் நம்ம எப்படி நடந்துக்கிறணும், அலுவலகங்களில் நம்ம எப்படி நடந்துக்கிறணும், உயர் அதிகாரிகள்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறணும் அப்படின்ற விஷயங்களை வந்து வினாக்களாக வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பகுதி ஆ மற்றும் ஆவணாவில் தனித்தனியாக தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்றாங்க. தனித்தனியானா ரெண்டுலேயுமே 10 மதிப்பெண்கள் கண்டிப்பாக நம்ம பெற்றே ஆக வேண்டும்.
அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. இந்த தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் 10. இந்த 10 எடுத்தால் தான் நம்ம தேர்ச்சி அடுத்த ரவுண்டு செயல்திறன், அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கே நம்மளை கூப்பிடுவாங்க, கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ மினிமமாக நம்ம வந்து பகுதி ஆலையும் பகுதி ஆவணாவிலையும் 10 மதிப்பெண்கள் வந்து பெற வேண்டும் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒன்றில் நான் பகுதி ஆவணால 40க்கு 30 எடுத்துட்டேன், பகுதி ஆளை வெறும் 5 தான் எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு, எலிஜிபிள் கிடையாது. ரெண்டுலேயுமே மினிமமாக நீங்கள் வந்து 10 மதிப்பெண்களுக்கு மேற்பட்டு எடுத்திருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ரவுண்டான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உங்களை வந்து அழைப்பாணை வரும். அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த விகிதாச்சாரப்படி வந்து உங்களை வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. இதுகள்லாம் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளோட இப்போதைக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே வந்து பொது தேர்வை எப்படி நம்ம நல்லபடியாக எழுதணும், அதிக மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றதும், ஸ்கில் டெஸ்ட்டில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். அதனால் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அல்லது என்ன ரேஷியோவில் எடுப்பாங்க, இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா ப்ராசஸுமே அப்படியே நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து அதுவாகவே நடந்துடும். ஸோ இந்த இடங்களை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து இப்போ ஜோப்தார் மற்றும் ரூம் பாய் பதவிகளுக்கு 40 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க வந்து என்னென்ன மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டில் எடுக்கிறாங்க அதை வச்சு அவங்க வந்து மார்க் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அலுவலக உதவியாளருக்கு 40 மதிப்பெண்கள், வீட்டு உதவியாளருக்கு 40 மதிப்பெண்கள், இப்போ சமையல் நல்லா செய்கிறாங்க அப்படின்னா 20 மதிப்பெண்கள், தூய்மை மற்றும் சுகாதார பணிக்கு 10 மதிப்பெண்கள், சுத்தப்படுதல் மற்றும் தோட்ட பராமரிப்புக்கு 10 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களோட வேலைகளுக்கு ஏற்றால் போல் வந்து மதிப்பெண் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு காவலர் தேர்வில் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்டார்னு சொல்லி கொடுப்பாங்க, 2 ஸ்டாரு 1 ஸ்டாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க சிறப்பாக செஞ்சதை வச்சு அந்த மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும். அதே நடைமுறை தான் இங்கேயும். நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண், நீங்கள் நல்லா சமைப்பீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. அலுவலக உதவியாளர் பணியிடம் இந்த பாருங்களேன், செல்லத்தக்க இலகுரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் உள்ளவர்களுக்கு 3 மதிப்பெண் கொடுக்குறாங்க. சமையலில் அனுபவம் உள்ளவர்களுக்கு வந்து சான்றிதழ் உள்ளவங்களுக்கு 1 மதிப்பெண் தான் தராங்க. இப்போ இதிலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், வீட்டு பராமரிப்பிற்கு சான்றிதழ்களுக்கு 1, உணவு மற்றும் பானங்கள் பராமரிப்பிற்கு 1, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதிப்பெண் தான் தராங்க. ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு 3 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அப்போ இதிலேருந்து உங்களுக்கு தெரியும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அதுக்காக நம்ம எல்லாருமே டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்போம்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு. நம்ம இந்த 2 ரவுண்ட்லேயுமே தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து அழைப்பாங்க. அப்போது நம்மள்ட்ட இருக்க எல்லா சான்றிதழும் சரியாக வச்சுக்கிற வேண்டியதுதான். இது வந்து நம்ம கடைசியாக எடுக்கக்கூடிய ஒரு ரவுண்டு. அதனால் இதை பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து கடைசியாக அடுத்து பணி அமர்த்தப்படும் இடம்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் எங்கேனாலும் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். ஆனால் இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை, மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் ஆஃப் மதுரை, இந்த 2 இடங்களில் முக்கியமாக போடுவாங்க, வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து நீதிபதிகளுக்கான பயிற்சி மையங்கள்னு இருக்குது. அதாவது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னை, கோவை, மதுரை, இந்த இடங்கள்லாம் பணியமர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்னை, மதுரை, கோவை. இன்னொன்று இதை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு வேளை தேர்வர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நியர்பை இருக்கிற இடத்துல தான் வேலைவாய்ப்பு போடுவதற்கான வாய்ப்பு அதிகம். இப்போ உதாரணத்துக்கு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வை தேர்ச்சி பெற்றிருக்காரு அப்படின்னா அவருக்கு இது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, ஒரு போடலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். இதை நம்ம உறுதியாக நம்ம வந்து எடுத்துக்கிறக்கூடாது, சரிங்களா? இப்போ திண்டுக்கல், தேனி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மதுரையோ இல்லை மதுரை ஃபஸ்ட் ஆப்ஷன் மதுரை, செகண்ட் வந்து சென்னை அப்படின்ற மாதிரி அவங்க சொந்த மாவட்டத்துக்கு அருகில் போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நம்ம உறுதி அதை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா?
அப்புறம் எழுத்துத் தேர்வை பற்றி சொல்லியிருக்காங்க. எழுத்துத் தேர்வு எங்கெங்கே நடைபெறும், என்ன பண்ணும், அது யார் முடிவு பண்ணுவாங்க, தேதி எல்லாமே வந்து வெளியிடுவோம் அப்படின்ற விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தகவல் உரிமை சட்டம் இதெல்லாம் நம்மளுக்கு அநேகமாக தேவையில்லை. அடுத்து முக்கியமான விஷயம், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு பதவிக்கும் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்ற விஷயங்களை இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜோப்தாரில் எவ்வளோ பணியிடங்கள், மொத்தம் வந்து 12 பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 12 பணியிடங்களில் பொதுப்பிரிவுக்கு எவ்வளவு, பொதுப்பிரிவு பெண்களுக்கு எவ்வளவு, பொதுப்பிரிவு முன்னுரிமை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வகுப்பு வாரி இடஒதுக்கீடின் அடிப்படையில் வந்து எத்தனை பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஜோப்தார் பணியிடத்தில் எஸ்சி உமனுக்கு வந்து பணியிடமே இல்லை. ஆனால் பேக்லாக் வேக்கன்சியில் அவங்களுக்கு ஒரு பணியிடங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தான். இப்போ பிசி வாங்களேன். பிசியில் வந்து ஜென்ரலில் பணியிடமே இல்லை. ஒருத்தர் வந்து பிசியாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து பணியிடமே ஜோப்தாரில் இல்லை. ஆனால் பிசியாக இருந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கார் அவர் 10வது 12ஆம் வகுப்பில் அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஜோப்தாரா ஒருத்தர் பிசி கேண்டிடேட் வர்றார் அப்படின்னா பிசியில் வந்து நிறைய இருக்குது. பிசி ஜென்ரல் இருக்குது, பிசி உமன் இருக்குது, பிசி பிஎஸ்டிஎம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பிரிப்பாங்க. அதில் ஒருத்தர் நான் பிசி மட்டும்தான், என்கிட்ட மற்ற அடிஷ்னலாக எதுவும் இல்லை அப்படின்னா அவருக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. அவர் பிசியாக இருந்து அவர் 10 அல்லது 12ஆம் வகுப்பு தமிழ் வழியில் படித்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் ஒரே ஒரு பணியிடம் வந்து காலியிடம் இருக்குது அப்படின்னாங்க. இதை பற்றி நம்ம ரொம்பலாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட நோக்கம் நல்லா படிக்கணும், எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்ற சிந்தனை நமக்கு, நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ற சிந்தனையை மட்டும்தான் வச்சு படிக்கணும். என்ன நம்ம வகுப்புக்கு அந்த பதவியில் காலி பணியிடம் இருக்கான்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக வந்து விண்ணப்பிக்கும்போது பிசியாக ஒரு கேண்டிடேட் இருக்கார், எஸ்சியாக ஒரு கேண்டிடேட் இருக்கார், எஸ்சி ஏவாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு இடஒதுக்கீட்டில் அந்த பதவியில் காலியிடம் இருக்கான்றதை தெரிஞ்சுட்டு நம்ம அந்த பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்கணும். அதுக்காக இது வந்து தேவைப்படும். மற்றபடி இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு இதுவரை தான் கொடுத்துருப்பாங்க. சொல்லப்பட்ட ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்னென்ன வேக்கன்ட் இருக்குது அப்படின்றத தான் இது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு லிங்க்கில் தர்றேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.